தொலைக்காட்சியின் நகர்வல பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் இன்றைக்கு முதன்மையான இடமாக இருப்பது கர்நாடகாவிலே இருந்து நுழைவு வாயிலாக இருப்பதும் கேரளாவிலே இருந்து நுழைவு வாயிலாகவும் இருப்பது கூடலூர். முக்கூடல் என்று சொல்லுவார்கள். தமிழகத்தினுடைய எல்லையாகவும் இருக்கிறது. கர்நாடகா தமிழகத்தை தொடுகின்ற இடமாகவும் இருக்கிறது. கேரளா, வயநாடு, கோழிக்கோடு போன்ற பகுதிகளிலே இருந்து வருவதற்கு முதன்மையான இடமாக நீலகிரி மாவட்டத்திலே கூடலூர் அமைந்திருக்கிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த முக்கூடலாக அமைந்திருக்கின்ற கூடலூர் அதிக வெப்பமும் இல்லை, அதிக குளிர்ச்சியும் இல்லாத இதமான பதமான ஒரு இடமாக கூடலூர் இருப்பதனால் சுற்றுலா பயணிகளும் மற்றும் வியாபார பெருமக்களும் கர்நாடகாவிலே இருந்தும் கேரளாவிலே இருந்தும் அதிக அளவு வந்து செல்லக்கூடிய இடம் கூடலூர். ஆனால் இந்த கூடலூர் சிறப்பான ஒரு இடமாகவும் பார்ப்பதற்கு பல்வேறு இடங்களை கொண்ட முதுமலை, வன சரணாலயம், உதகை, தெய்வமலை, தவளமலை, ஊசிமலை என்று பல்வேறு சிறப்புக்குரிய இடங்கள் கொண்ட இந்த இடத்தில் Need a reliable courier and cargo service across Tamil Nadu, Kerala, and Karnataka. We ensure your packages are delivered within 24 hours, no matter where you are in these states. Whether by road or sea, our fleet of trucks and cargo ships are always on the move. We also offer a wide range of automobile spare parts and delivered all types of goods and automobile spare across Tamil Nadu, Kerala, and Karnataka. Trust us for fast, reliable, and comprehensive delivery services. Contact us today. பேருந்து வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. 1980 கட்டப்பட்ட கூடலூர் பேருந்து நிலையம். இதை பலமுறை விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது சிறிய அளவில் விரிவாக்கம் செய்வார்கள். ஆனால் அதை முன்பு விட மோசமான நிலையில் தான் இருக்கும். தற்போது புதிய பேருந்து நிலையத்தை 5,42,00,000 செலவில் புதுப்பிக்கப்பட்டது என்றும் இது கடந்த பிப்ரவரி மாதம் 25 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது என்று தெரிவித்தார்கள். கேரளா, கர்நாடகா பேருந்துகளும் இங்கே வந்து செல்வதால் அடிக்கடி போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது. அதிக அளவு பேருந்துகள் எல்லாம் இங்கே சாலையிலே நின்று பயணிகளை இறக்குவதும் பயணிகளை ஏற்றுவதுமாக இருப்பதின் காரணமாக போக்குவரத்து எப்போதுமே இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பேருந்து நிலையம், கூடலூர் பேருந்து நிலையம் இருந்து வருகிறது. தற்போது இதை விரிவாக்கம் 5,42,00,000 விரிவாக்கம் செய்யப்பட்டது. விரிவாக்கம் செய்யப்பட்டு அதுவும் நல்லதோர் பிளானோடு நல்ல ஒரு நிலையில் செய்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் பயணிகளும் தெரிவிக்கிறார்கள். சிறிய ஒரு ஊராக இருந்தாலும் பேருந்து ஒரு வழி சாலையாக சென்று மறுவழி சாலையாக வரும். பந்தலூர் எடுத்துக்கொண்டாலே ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் அங்கே பேருந்துகளை அவர்கள் திட்டமிட்டு சரியான முறையில் வகுத்து பேருந்தை கட்டியிருக்கிறார்கள். பேருந்து செல்வது ஒரு வழிப்பாதை, வருவது ஒரு வழிப்பாதை. ஆனால் கூடலூர் பேருந்து நிலையம் அந்த வழிப்பாதைகளை இரு வழிப்பாதைகளாக வைக்காமல் ஒரு வழிப்பாதை வைத்ததின் காரணமாக பேருந்துகள் சாலையிலே தான் நிற்கிறது. உள்ளே சென்றால் அது ஒரு வழி பாதையாக இருப்பதின் காரணமாக அதே வழியில் வர வேண்டும். ஆக பேருந்துகள் இடையூறு, மக்கள் பேருந்துகள் ஏறுவதற்கும் இடையூறாக இருக்கிறது. இப்பொழுது அது பேருந்து நிலையமா அல்லது குளமா, அந்த குளத்துக்குள்ளே நாம் செல்லுகிறோமா என்று எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு அங்கே சேரும் சகதியுமாக இருக்கிறது. 5,42,00,000 செலவு செய்யப்பட்ட பேருந்து நிலையமா என்று பொதுமக்களும் பயணிகளும் சமூக நல ஆர்வலர்களும் ஏன் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட கேள்விக்கரை தொடுக்கும் நிலையாக இன்றைக்கு முக்கூடலாக அமைந்திருக்கின்ற கர்நாடகாவினுடைய ஒரு தொட்டு நிற்கும் ஒரு இடமாகவும், கேரளாவிலே இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருகின்ற முதல் பகுதியாகவும், தமிழகத்தினுடைய எல்லையாகவும் இருக்கின்ற முக்கூடல் கொண்ட
கூடலூர் பேருந்து நிலையத்தினுடைய அவல நிலையை பார்த்து எல்லோருமே வேதனைப்படுகிறார்கள் என்று நமது செய்தியாளரிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் இதனை நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும் படம் பிடித்து நமது நகர்வன பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். இதை பார்த்த பிறகாவது திட்டத்தோடு நல்ல செயல் வடிவத்தோடு சீரான முறையில் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்குவார்களா, மாற்றுவார்களா, சீரமைப்பார்களா என்று பொதுமக்கள் கேட்பதாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து நகர்வன பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை. அன்பில்